சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் தவிக சிறப்பு பொதுக்குழுவில் பங்கேற்க விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் தவிக சிறப்பு பொதுக்குழுவில் பங்கேற்க விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் தவிக சிறப்பு பொதுக்குழுவில் பங்கேற்க விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் தவிக சிறப்பு பொதுக்குழுவில் பங்கேற்க விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் தவிக சிறப்பு பொதுக்குழுவில் பங்கேற்க விஜய் வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது இன்று மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விருதில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது இன்று மாமல்லபுரத்தில் உள்ள இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. கட்சி தலைவர் விஜய் தற்பொழுது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நடப்பாண்டுக்கான பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில தான் தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் கட்சியின் செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவதற்காகவும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காகவும் தேர்தலை நோக்கி அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள என்ன மாதிரியான தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முடிவுகளை எடுப்பதற்காகவும் இந்த சிறப்பு பொதுக்குழுவானது கூட்டப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. இதில் கட்சி தலைவர் விஜய் தலைமையில் இந்த பொதுக்குழு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக 2000க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் காலை முதலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சிறப்பு பொதுக்குழு உறுப்பினராக ஒரு பெண் தேர்வு செய்யப்பட்டு 234 சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்களும் இன்றைய பொதுக்குழுவில் பங்கேற்க இருக்கின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு கட்சி சார்பில் ஒரு மாத காலத்திற்கு மேலாக எந்தவித நிகழ்ச்சிகளும் நடத்தப்படாமல் இருந்தது. குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜயும் கட்சி சார்பில் எந்தவித நிகழ்ச்சியிலும் பங்கேற்காமல் இருந்து வந்த நிலையில்தான் இன்று முதல் முறையாக ஒரு மாதத்திற்கு பிறகு கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில், அதாவது கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். பங்கேற்று இந்த பொதுக்குழுவில் விஜய் உரையும் நிகழ்த்தவிருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாக கட்சியில் உருவாக்கப்பட்டுள்ள சார்பு அணிகளுக்கு பொறுப்பாளர்களையும் நியமித்து வருகிறார்கள். ஒரு மாத காலமாக கட்சியில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்த சூழ்நிலையில்தான் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முடங்கி இருப்பதாகவும் கட்சிக்கு பொறுப்பாளர்களை கூட முறையாக நியமிக்கவில்லை என்றும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுதப்பட்டது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களே பலகட்ட விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பொறுப்பாளர்களை நியமனம் செய்யக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கட்சியின் வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, இளைஞர் அணிகளுக்கு பொறுப்பாளர்களை கடந்த சில நாட்களில் நியமித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தேர்தலை நோக்கி கட்சியின் செயல்பாடுகளை நகர்த்துவதற்காகவும் தேர்தலை மையமாக வைத்து இனி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காகவும் தமிழகத்தில் நிலவும் முக்கிய பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காகவும் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கலந்து பேசுவதற்காகவும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று சரியாக 10 மணிக்கு பிறகாக இந்த பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னும் அரங்கிற்குள் சென்று முழுமையாக பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்லாத தற்போதுதான் ஒவ்வொருத்தராக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் தற்போது இந்த அரங்கிற்கு வருகை தந்து விட்டார். வழக்கமாக விஜய் வருவதற்கு முன்பாகவே அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் அரங்கிற்குள் இருப்பார்கள். அதன் பிறகு விஜய் உள்ளே வந்தவுடன் நிகழ்ச்சி உடனடியாக தொடங்கும். ஆனால் தற்பொழுது பொதுக்குழு உறுப்பினர்கள் பாதி அளவில் தான் அரங்கில் திரும்பி இருக்கிறது. தற்பொழுதுதான் மற்றவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் தற்பொழுது இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய பொதுக்குழுவில் 10க்கும் மேற்பட்ட சிறப்பு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக எஸ்ஆர் விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை அரசு சிறைப்பிடிப்பதாக அதனை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்ற இருக்கின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட இருக்கிறது, மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட இருக்கிறது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.